ஏய், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னது? ஹோலி நாள். ஹோலி. ஓ, நல்ல நாள்ண்ணே. நான் கூட எப்போனா மனசு கஷ்டமாக இருந்து ரொம்ப பாவம் செஞ்சுட்டோன்னு ஃபீல் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டு ஒரு சர்ச்சுக்கு அழைச்சின்னு போவார். அங்கே போய் ஃபாதர் கிட்ட போயிட்டு, ஃபாதர் நான் செஞ்ச தப்புலாம் மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அவர் சன் ப்ளீஸ் ட்ரிங்க் திஸ் ஹோலி வாட்டர், ஹோலி வாட்டர் கொடுப்பாருண்ணே. மகன் அந்த ஹாட் வாட்டர் எடுத்து அப்படியே மூஞ்சில ஊற்றிடுவேன். டேய், அந்த ஹோலி இல்லைடா, இது ஹிந்தி ஹோலி. ஹிந்தி ஹோலி அதான்டா கலர்லாம் எடுத்து பூச்சிப்பாங்களே. அது பண்டிகை தானே? சூப்பர்ண்ணே. நான் கூட அது வந்து ஒரு பண்டிகை சவுகார்பேட்டில் ஒருத்தர் நடந்துக்குது. போனேன், கச்சேரிலாம் வச்சு ஹோலி கேதின் தில்லு கில்லு ஜாயன்லாம் பாடிக்கினேன். ஒரு பெரிய அண்டாவில் பாதாம் பருப்பு பிஸ்தாலாம் போட்டு பால் கொதிக்குது, அப்படியே திராட்சைலாம் போட்டு கலந்து கொடுத்தாங்க. ஒரு 2 மக்கு குஷ்டம் பாருங்களேன். கண்ணை மூடி கண்ணு திறந்தா வேர்ல்டே அப்படியே 70 mm ஆகுது. ஒன்றுமே புரியல, செம்ம மப்புன்னு. அது பேர் கூட இது பாங்கு. எனக்கு என்னன்னா, இந்த மது விலக்கெல்லாம் கூட பண்ணிக்கிட்டு வந்தேன். மொத்தமாக அந்த பாங்கு வந்து தயாரித்து ஃப்ரீயாக இந்த 63 நீர்மோர் அப்படி இப்படி அங்கங்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா? அது மாதிரி டெய்லியே இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கங்கெல்லாம் மக்களுக்கு இந்த வெயிலில் பாங்கு குத்துலானே. பாங்கு போங்கு எவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்ல வர. இன்னைக்கு ஹோலி பண்டிகை. எல்லாரும் அவங்கவுங்க வண்ணத்தை வாரி பூசிக்கின்னு சந்தோஷமா இருப்பாங்க. அது மாதிரி தான் நாலுனரணியும் அவங்களே வண்ணத்தை வாரி முகத்தில் அடிச்சுட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஆமாம், கருப்பும் ஒரு கலர் தானே. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அதான் பூசிட்டு கரெக்டு தான்டா. ஆனால் அவங்க தொண்டர்கள் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்க்குற மக்கள்லாம் இவங்க நேற்று ஒன்று பேசுனாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுனாங்கன்னு நிறைய பாயிண்ட்டை எடுத்து விட்றாங்க. என்ன பாயிண்ட்டு? அதாவதுடா, நாங்கள் டேக் ஆஃப் ஆகிட்டோம், போயிட்டே இருக்கோம், யாரையும் ஏற்ற மாட்டோம்னு நேற்று தான் சொன்னாங்களே. அதான் டேக் ஆஃப் ஆகி நேராக கோட்டைக்கு போவாங்கன்னு பார்த்தா கோயம்பேட்டில் போய் லேண்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லைடா, அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் வேட்பாளர்லாம் கிடையாதுங்க, கிடையவே கிடையாது, அப்படி சொல்றது ஜனநாயகத்திற்கு கேடு அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ஜனநாயகத்துக்கு கேடுதான் இல்லை, அது ஜனநாயகத்துக்கு சூடு. என்னடா சொல்கிறேன்? டேய், தனி ஒரு கட்சிக்கு 124 சீட்டு. ஆனால் 4 கட்சி, அதுவும் சாதாரண கட்சியாக முதலாக கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்ட சிறுத்தைங்க, திராவிட பாரம்பரியத்தில் வந்த பம்பரம், அதுக்கப்புறமா 100 வருஷத்துக்கு மேலே பாரம்பரியமான சிவப்பு சட்டை காம்ரேட்ஸ், இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 110, ஆளுக்கு 30 சீட்டு இல்லையேன்னு அவங்க தொண்டர்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய வெயிட்டு இவங்களுக்கே தெரிஞ்சிருக்குதுன்னு தானே அர்த்தம். ஓ, அவரோட வெயிட்டை ஏற்றிக்கிறதுக்காக இவங்க வெயிட்டை குறைச்சிக்கிறாங்க. அதான் ஏற்கனவே கிங் ஆக்கிறதுக்கு கிங் மேக்கர்ஸ் ஆனவங்க தானே இவங்க. ஆனால் சூரிய கட்சிக்கு நெருக்கமான பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கு. என்னன்னா, மானா கூவா இருக்க வேண்டியது இப்போ கேனா கூவா ஆயிடுச்சு அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களா? பேப்பர்லேயே போட்டாங்க. இப்போ கூட்டணி அமைஞ்சாச்சு, தமிழக தேர்தல் களம் தெளிவா இருக்கு, சூடு பிடிச்சிடுச்சு, 5 முனை போட்டியின் முடிவாயிடுச்சு. பிரமாதம். நேற்று ஆளுகின்ற கூட்டணி என்ன இலவசம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. இப்போ புதுசாக சேர்ந்திருக்கிற மக்கள், அது இது கேப்டன் இல்லை, கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி இலவசம் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்படும். அதுதான் வந்து ஹைகோர்ட்ல தீர்ப்பு சொல்லி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ எதுக்கு மறுபடியும் ஹெல்மெட்டு? அது ஸ்கூட்டரில் போகும்போது கீழே விழுந்தா தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு. அது கூட இப்போல்லாம் அந்த போலி ஹெல்மெட்டை போட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க. டக்குன்னு அதெல்லாம் சரியாக தாங்காது. இந்த ஹெல்மெட் வந்து நல்ல இரும்புல டபுள் லேயர் போட்டு கோட்டிங் போட்டு தலையில் மாட்டிக்கணும். ஏன்னா கேப்டனுடைய பவர் உங்களுக்கு தெரியும்ல, கோவம் வந்தா அப்படி பிடிச்சி கூனியை வச்சு தள்ள கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு வரல, அந்த வழியை தாங்கணும்ல. கரெக்டான இலவசம்டா, கரெக்டான இலவசம். ஏண்டா எப்போ பார்த்தாலும் அரசியல் பற்றியே பேசுறீங்களே, இந்த கிரிக்கெட்டை பற்றி பேச பார்த்தீங்களா? கிரிக்கெட்டை பற்றி நீ எதனா சொல்லு. நேற்று 3 பால் 3 விக்கெட் எடுத்தாங்கப்பா. கடைசி 3 பால், கடைசி 3 பால் தான். இந்த கிரிக்கெட் மேட்டரை வச்சு என்னோட அரசியல் மூலையை மிக்ஸ் பண்ணி நான் யோசிச்சதுல எனக்கு ஒன்று தோணுது. என்னன்னு சொல்லு. அந்த அளவு அரசியல் ஞானம் எனக்கு இல்லையே இருமே. ஏய்,
தோக்குற மாதிரி இருந்த நேரத்தில் கடைசி ஓவரில் 3 விக்கெட் விழுந்து இந்தியா ஜெயிச்சுது. அதனால் கடைசி ஓவரில் ஏன் கடைசி 3 பாலில் கூட எந்த விக்கெட்டும் விழலாம். நீ சொல்றது பார்த்தா நீ மே 16ஆம் தேதியை பத்தி பேசுற மாதிரி தெரியுது. நாம் பேசல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்னால பேலட் பஞ்ச். மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட சேர்ந்ததால திமுக அப்செட்னு பேசிக்கிறாங்க. ஆனா திமுக தொண்டர்களோ இந்த கூட்டணி அமைவதற்கு மிகப்பெரிய காரணமே எங்க தலைவர் தந்த பேட்டி தான். இதுதான் இந்த தேர்தலோட மிகப்பெரிய ராஜதந்திரன்னு நமட்டு சிரிப்போட காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க. இந்த தேர்தல் கூட்டணி விஷயத்தில் எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலான்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் போல இருக்கு. ஓகே நேயர்களே, மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் கிளி ஜி.